You wait patiently for the God's timing. He will fight for you. நீங்க கர்த்தருக்காக காத்து கொண்டு இருக்கும்போது காரியத்துல இறங்காதீங்க. கர்த்தருக்கு வேலை கொடுத்துப்பாங்க கொஞ்சம். சில காரியங்களை நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, சில காரியங்களை கர்த்தருடைய கொடுத்துருக்க கர்த்தர்கள் நீங்க பார்த்துக்கோங்க. ஆண்டவன் என்னால பண்ண முடியாது, என்னால செய்ய முடியாது, ஆனா நான் என்ன பண்றேன், நான் பொறுமையோடு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் யோசேப்பின் பாதைகளை செவையாக்கினார். மூடப்பட்ட கதவுகளை கர்த்தர் என்ன பண்ணாரு, திறந்தார். அந்த சிறைச்சாலையில யோசேப்பினால நன்மை பெற்ற 2 பேரு நான் காப்பாத்துறேன்ப்பா, நான் ராஜா கிட்ட போயிட்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்னு சொன்னவங்க 2 வருஷம் மறந்துட்டாங்க. கர்த்தர் பார்த்தாரு, நீ மறந்தால் என்ன, ராஜாவுக்கு நான் கனவை கொடுப்பேன். உங்களுக்கு நன்மை செய்ய யாராவது வாக்கு கொடுத்து அவங்க தவறினாலும் பரவாயில்லை, கர்த்தர் அதற்கு மேலே இருக்கிற அதிகாரிகளை உங்களுக்காக கர்த்தர் என்ன பண்ணுவாரு, மாற்றி நிற்கிறார். அந்த ராஜாவுக்கு கனவு வந்தது. ஒரே ஒரு நாள்ல சிறைச்சாலையில இருக்கிற யோசேப்பு எங்க போனாரு, ராஜாவுடைய சமூகத்துல போய் நிற்கிறார். அதுக்கு காரணம் என்ன, கர்த்தருக்கு அவர் காத்திருந்தார். ஒரு விசேஷத்தை ஒரு மனிதனாக யோசேப்பு இருந்தார். யோசேப்புடைய கேரக்டர் எப்படியா மாறிச்சு தெரியுமா, தனக்கு தீமை செய்தவர்கள் எல்லாரையும் அவர் மன்னித்தார், அண்ணன்களை மன்னித்தார். பரவாயில்ல நீங்க பண்ணீங்க. அதுல வேற அவருக்கு இருக்கிற ஞானம் எப்படி தானா, நீங்க எனக்கு இது தீமை செய்யல, என்னை எகிப்துல இந்த விடுவதற்கு கர்த்தர் தான் இங்க கொண்டு வந்தாரு, அதற்கு நீங்க இன்டைரக்டா காரணமாயிட்டீங்க. அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் இந்த பொசிஷன்ல இருக்கிறதுக்கு சில பேர் மேல உங்களுக்கு கோபம் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை நம்பினால் அவர்கள் எது செய்தாலும் உங்களுக்கு என்னவே மாறியது. யோசேப்பை குழியில தண்ணினார்கள். யார் காலில் போய் விழுந்தாங்க, மறுபடியும் யோசேப்பு காலில் தான் விழுந்தாங்க. யோசேப்பை அடிமையாக போய் விட்டார்கள். மறுபடியும் யாரை பார்க்க தான் வர வேண்டியது இருந்தது, யோசேப்பை பார்த்தபடி. ஏன், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். உங்களோடு கர்த்தர் இருப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எந்த சூழ்நிலை குறித்தும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. 2 பேர் பைபிள்ல ஃப்ளாலெஸ், குற்றம் இல்லாதவர்களாக பைபிள் சொல்லுது. ஒண்ணு தானியேலும், ஒண்ணு யோசேப்பு. ஆனா 2 பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா, யோசேப்பு 22 ஆண்டுகள் கர்த்தருடைய தரிசனத்திற்காக அது நிறைவேறுதலாக காத்திருந்தாரு. தானியேல் 70 ஆண்டுகள் காத்திருந்தார். 70 years. அவர் அடிமையாக கொண்டு போகப்படுறாங்க. அங்கேயும் அவர் அந்த வேத வசனங்களை வெயிட் பண்றார். 70 ஆண்டுகள் ஆன உடனே எருசலேமை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். வேத வசனத்துல எரேமியா படிக்கிறார், அவர் ஏசாயா படிக்கிறாரு, கால்குலேஷன் பண்றாரு. கால்குலேஷன் பண்ணி 70 ஆண்டுகள் ஆச்சு, கர்த்தர் வாக்கு பண்ணனாரு, அவர் டைம் எல்லாம் மாத்த மாட்டாரு. நம்ம மாதிரி அடிக்கடி கையில ஒரு வாட்ச், மொபைல்ல ஒரு டைம், வீட்டுல ஒரு அலாரம், அப்ப கூட லேட்டா வருகிற மனுஷன். ஆனா கர்த்தர் கிட்ட வாட்ச் கிடையாது, அவர்கிட்ட மொபைல் கிடையாது, அவரு டைமுக்கு வருவார். என்ன ஆட்சி ஆண்டவரேன்னு தானியேல் ஜெபிக்கிறாரு. கர்த்தர் ஜெபிச்சால், தானியேல் ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் தன்னுடைய நேரத்திலே கர்த்தர் அந்த கோரஸ் என்ற ராஜாவை எழுப்பினார். கிருபாவேல் வந்தான் தேவாலயத்துக்கு. அருமையான தேவஜனமே, கர்த்தருக்காக நீங்க காத்து இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஏமாற்றப்பட முடியாது. வேத வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்துக்கொண்டு மேலே பறப்பார்கள்.